ஓகேங்க. வணக்கங்க. உங்களோட நேம், நம்மளோட ஊர் எங்கேங்க இருக்கு? நான் கௌஷி. திருச்சி மாவட்டம் துறையூர்ல நம்ம தோட்டம் இருக்கு. ஓகேங்க. நம்மளோட விவசாய நண்பன் சேனல்ல உங்களோட நெறைய காணொளி பார்த்துருந்தேங்க. அதுல நீங்க அழகா ஒரு 30 சென்ட்ல நெறைய பூச்செடி எல்லாமே வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் அது வேல்யூடட் ப்ராடக்ட் பண்றதுக்காக சோலார் ட்ரையர்லாம் பார்த்துருந்தேங்க. ஆமா, இப்ப என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கு? அது என்ன மாரிலாம் சேல் பண்றீங்க? அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஆமா. நம்ம பூக்கள்ல மதிப்பு கூட்டின பொருட்களா பண்றோம் அப்படிங்கிறத காமிச்சோம். நம்ம தோட்டத்திலேருந்து எப்படி அத நம்ம வேல்யூவேட் பண்ணி எப்படி ஒவ்வொன்னா பண்றோம் அப்படிங்கிறத காமிச்சோம். அத நம்ம ஃபைனலா எப்படி ப்ராடக்ட்ஸா இங்க டிஸ்ப்ளேக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஸ்டோர் ரூம்ல. நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் வாங்கிட்டு நம்ம டீஸ், ஃப்ளாரல் டீஸ்லாம் குடுக்குறோம். அ நேரடியா விற்பனை பண்ணல. இப்போதைக்கு காமர்ஸா பிளாட்ஃபார்ம்ல நம்ம www.senganthal.malarakam.com வெப்சைட்ல எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்க்கலாம். அத தகவல் எல்லாமே அதுல இருக்கும். உள்ள வாங்க ஒவ்வொன்னா காமிக்கிறேன். இது நம்ம பூ டீ வகைகள். இப்ப நம்ம செம்பருத்தி இதெல்லாம் காமிச்சோம்ல, நல்லா காஞ்சதுக்கப்புறம் உலர்த்தின செம்பருத்திகள். அது மாதிரி புட்டியில காத்து போகாம சீல் அடிச்சுட்டு நம்ம இப்படி தரோம். இத வந்து அ டீக்காக பயன்படுத்தலாம். ஒரு கேக் டெக்கரேட்டிவ்க்காக பயன்படுத்தலாம். எல்லாமே எடிபிள் கிரேட் டீஸு, ஃப்ளவர்ஸு. அதுக்காக நீங்க சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துறதுல இயற்கை வண்ணங்கள் உங்களுக்கு சிகப்பு நிறம் ஃபுட் கலரிங்கில தேவைப்பட்டுச்சுன்னா பயன்படுத்தலாம் இந்த சாறு எடுத்து. அது மாரி நெறைய இதுக்கு பயன்படுது. ஓகேங்க. இந்த டீ எப்படி பண்ணும்? அப்படியே அந்த ப்ராசஸ் சொல்லிறீங்களா? ஆ அ இது எல்லாமே பூட்டீகள் எல்லாமே ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது. எல்லாமே வெறும் தண்ணீல போடுறது தான். சுடு தண்ணீல போட்டு ஒரு 2 நிமிடத்துக்குள்ள அத சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா, அந்த சாறு இறங்கிரும். அ இறங்குன சாறுல உங்களுக்கு இயற்கையான இனிப்புகள் தேனோ, இல்ல சர்க்கரை, நாட்டு சர்க்கரைகள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். கூடுதலா செம்பருத்திக்கும், உங்களுக்கு சங்குப்பூவுக்கும் எலுமிச்சம்பழம் ஒரு 2 சொட்டு விட்டீங்கன்னா, அதோட சுவையும் கூடும். கூடுதலா அதுக்கு முறைப்படி எடுத்துக்கிற சித்த மருத்துவ குறிப்புகள்லயும் சொல்றது, அதோட எலுமிச்சம்பழத்தோட எடுக்கும்போது இன்னும் கூடுதலா சிறப்பா இருக்கு நம்ம உடம்புக்கு. எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்ப நீங்க இந்த இந்த ஹெர்பல் டீ போட்டு குடிக்கிறப்ப, அதிகமா கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஆ இயற்கையிலே இது பூக்கள் வந்து மெல்லிய குணம் கொண்டது. அந்த இதழ்கள் ஆகட்டும், அதோட நறுமணம் ஆகட்டும், கொதிக்க கூட வைக்க வைக்க அது ஒரு கஷாயத்த நோக்கி போகும். சுவையிலயுமே நீங்க துவர்ப்பு சுவை தான் எல்லா பூக்களுமே ஒரு துவர்ப்போட ஒரு படிநிலையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆவாரம் பூ ஒரு கடும் துவர்ப்பா இருக்கும். அதுக்கு அடுத்தது பன்னீர் ரோஜா ஒரு நல்ல துவர்ப்புல இருக்கும். செம்பருத்தி இன்னும் கொஞ்சம் குறையும். சங்குப்பூவும் அது மாரி தான். அதுக்கு அடுத்தடுத்த இதுல துவர்ப்புல இருக்கும். இத நீங்க கூடுதலா கொதிக்க வச்சம்போது, நீங்க ஒரு கசாய வடிவுல தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு டீஸா நம்ம குடிக்கிறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கா அ லே லே மைல்டான ஃப்ராக்ரன்ஸோட வேணும். கொதிக்க கூடுதலா வச்சீங்கன்னா, நறுமணமுமே எல்லாம் எவாப்ரேட் ஆயிரும். நல்லா கொ அ வெறுமனே ஸ்டீப் பண்ணி 2 நிமிஷத்துல இந்த மாரி ஆட் பண்ணி குடிச்சோம்னா, உங்களுக்கு நல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு புத்துணர்ச்சியாவும் இருக்கும். ஓகேங்க. என்னென்ன இருக்கு? அப்படியே வெரைட்டிஸ் எல்லாம் காமிங்க. சரிங்க. செம்பருத்திகள் நீங்க பார்க்குறது இந்த வரிசை ஃபுல்லா. இதெல்லாம் வந்து சங்குப்பூ. சங்குப்பூக்கள்ல நம்ம ம அடுக்கு சங்குப்பூல ஊதா நிறம் சங்குப்பூ பார்க்குறீங்க. இப்ப சங்குப்பூல அந்த ஊதா நிறம் மட்டும் தான் நம்ம ஹெர்பல் டீயா பயன்படுத்தணுங்களா? மத்த கலர்லாம் பண்ணக்கூடாதுங்களா? இல்ல. சங்குப்பூல வந்து எல்லாமே எடிபிள் தான். வெள்ளை சங்குப்பூக்கு இருக்கு. அது மாரி அது குறிப்பிட்டு இன்னும் சொல்லப்போனா, வெள்ளை சங்குப்பூ வேணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லி நம்மள்ட்ட கேட்கிறவங்களுமே இருக்காங்க. அதுக்கோட குணங்கள் இருக்கு. மலர் மருத்துவம்னு அது கூடுதலா உள்ள போகும். அது ஒரு பெரிய துறை. அத நம்ம இத மருத்துவமா பார்க்கணும்னா, அதுக்கு இதெல்லாம் உணவுப் பொருட்கள்னு தான் நம்ம குடுக்குறோம். மருத்துவமா நீங்க பார்க்கணும்னா, ஒரு சித்த மருத்துவர நேரடியா அவங்கவங்களுக்கு இப்படி பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறது சிறப்பா இருக்கும். நம்ம ஓவர் த ஃபோன் இப்படி கன்சல்ட் பண்ணவும் கூடாது. அது முறையும் கிடையாது. ஓகேங்க. அ அடுத்த அ சங்குப்பூ, பன்னீர் ரோஜா இது பார்க்குறது. இதழ்கள் பாருங்க, காஞ்சதுக்கு அப்புறமா அந்த லைட் பிங்க் கலர்ல அப்படியே மெயின்டெயின் ஆகும். உங்களுக்கு நறுமணமுமே அ கு முடிந்த அளவுக்கு அப்படியே இருக்கும். இந்த பாட்டில நீங்க தொறக்கும்போது. பன்னீர் ரோஜாக்கள் நீங்க பார்க்குறது. தேன் வகைகள் நம்ம இப்ப தோட்டத்துக்கு ஊடாவே தேன் பெட்டிகள் வச்சிருக்கோம். பெட்டி தேன் வகைகள்ல நம்ம பன்மலர் தேன் நம்ம சுத்தி இருக்க எல்லா மலர்கள்லேருந்து எடுக்கிறனால பன்மலர் தேன்னு குடுக்குறோம். நம்ம அ ரோஜா கூடுதலா தேன்ல ரோஜா ஊற வச்சு குல்கந்தா குடுக்குறோம். குல்கந்த் 1/2 கிலோ, 1/4 கிலோ இந்த மாரி வகைகள்ல இருக்கு. மலைத்தேன் நம்ம வெளியில வாங்கிக்கிறோம். அதிலயுமே வகைகள் வச்சிருக்கோம். மலைத்தேன் வச்சிருக்கோம். கூடுதலா இந்த பக்கம் நீங்க பார்க்குறது வடிநீர்கள் நம்ம பண்றோம். அதாவது அ அ இங்கிலீஷ்ல ஹைட்ரோசோல்ஸ்ன்னு சொல்லுவோம். வடிச்சு சாரம், அந்த பொருளோட சாரம் எடுக்கிறது. ரோஸ்மெரிலேருந்து எடுக்கிறது வந்து ரோஸ்மெரி ஹேர் டோனரா குடுக்குறோம். அது தலைக்கு ஸ்ப்ரேவா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கூந்தல் வளர்ச்சி ஊக்கியா பயன்படுத்துறதுக்கு. பன்னீர் ரோஜால அதே மாரி பன்னீர் ரோஜா வடிநீர். அத கொப்பரையில வடிச்சு டிஸ்டில் பண்ணி அத கலெக்ட் பண்றது. அதுவுமே கொப்பரைலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி பண்றோங்கிறதையும். அத வந்து நம்ம அ ரோஸ் வாட்டரா குடுக்குறோம். எண்ணெய் வகைகள்ல கரிசலாங்கண்ணி கூந்தல் எண்ணெயா குடுக்குறோம். ரோஸ்மெரியில ஒரு வகை. இது வந்து கொதிக்க வைக்காம சூரிய ஒளியில அதோட நற்குணங்கள இறக்கி அப்படியே குடுக்குறது. ரோஸ்மெரி இன்ஃப்யூஸ்ட் ஆயில்னு ஒரு வகை குடுக்குறோம்.
கூடுதல் நம்ம இப்போ பூக்களில் நம்ம சொல்லியிருந்தோம்ல, 2வதுல மொட்டுக்கள் இது மாதிரி இருக்கிறத காய வைக்கிறத, அதில் ஆவாரம் பூ குளியல் பொடி, மற்ற எல்லா பூக்களையும் கலந்து பண்ணுறத பன்மலர் குளியல் பொடின்னு ஒன்று பண்ணுறோம். சீயக்காய் வகைகளில் நம்ம உசிலந்தலை காட்டில் இருக்குது, அது உசிலை சீயக்காவும் கலந்து ஒரு வகையாக கொடுக்குறோம். உசில சீயக்காய் வெறும் உசில இலையை மட்டும் தனியாக கொடுத்து அரப்பாக கொடுக்குறோம், வெறும் உசில இலையை. அப்புறம் பன்னீர் ரோஜாவில் குளியல் பொடி, பன்னீர் ரோஜா குளியல் பொடி தரோம். செம்பருத்தி பூக்களில் நம்ம காய வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து நம்ம அரைச்சி செம்பருத்தி வெறும் பொடியாக தரோம். இது நல்லா தண்ணியில் குழஞ்சினா கொலகொலப்பாக நல்லா சிவப்பு நிறத்தில் வரும். இது தலைக்கு ஒரு ஹேர் பேக்காக போட்டுக்க பயன்படுத்தலாம். கூடுதலாக இது நீங்கள் பார்க்குறது சீமை சாமந்தி. சாமந்தியில் ஒரு வகை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் விளைஞ்சிட்டு இருந்தது. இது நல்ல ஒரு ஃப்ரூட்டி ஃப்ராக்ரன்ஸில் உங்களுக்கு அரோமேட்டிக்காக இருக்கும். ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஸ்லீப் இன்டியூசிங் டீயாக இருக்குது, நல்லா காமிங்காக இருக்குது சாயந்தரம் குடித்தோம்னா. இப்போ நம்ம கலந்து பண்ணோம்னா இலைகள்லாம் கொய்யா இலை, லெமன் கிராஸு, புதினா இலை, இதோட கூடுதல் நம்ம பூக்கள் இது எல்லாத்தையும் இடித்து கொய்யா இலை புத்துணர்ச்சி பான கலவையாக கொடுக்குறோம். இதையும் நம்ம இயற்கையான தேநீராக பயன்படுத்தலாம். முருங்கை இலை நம்ம டிப்பாக பண்ணுறோம். முருங்கை இலை காய வச்சதை நம்ம அதை இடித்து முருங்கை இலை பொடியாக பண்ணி அதோட மிளகு சீரகம் சேர்த்து அதை நம்ம டிப்பாக ஒரு சூப் மாதிரி கொடுக்குறோம் முருங்கை இலை. அது நம்ம வந்து சுடு தண்ணியில் நார்மலாக இந்த க்ரீன் டீலாம் போட்டு குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து இறங்கினா அதோட சாரம் எல்லாம் இறங்கிடும், அப்படியே நீங்கள் குடிச்சிக்கலாம். ஓகேங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணணும், அதை பற்றி ப்ரொசீஜர்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலேயே உங்களுக்கு நம்மளோட வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறோம், நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா எளிதாக இருக்கும் எங்களுக்கும். உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப்பில் வந்துடும். தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு 3 நாளுக்குள்ளே டெலிவரி ஆயிரும் பெரும்பாலும். வெளி மாநிலங்களுக்கு 1 வாரத்துக்குள்ளே டெலிவரி ஆயிருங்க. வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம பொருட்கள் பற்றி மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகேங்க. இப்போ வந்து இங்கே குளியல் பொடி, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் பேக் அந்த பொடி எல்லாமே இருக்குல்லங்க, அது என்ன மாதிரி வந்து பயன்படுத்தணும், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். குளியல் பொடியை பொறுத்தவரைக்கும் நேரடியாக நீங்கள் கொட்டி தேவையான அளவுக்கு கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நேரடியாக குழச்சி பூசினோம்னா, பூசி இருந்து ஒரு 5 நிமிடம் இருந்து குளித்தோம்னா நல்லாயிருக்கும். ஃபேஸ் பேக்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க தோலில் பொறுத்து, பால் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மெருகேறும். பால் இல்லை உங்களுக்கு தயிர் இதெல்லாம் சேர்க்கலாம். பன்னீருமே இருக்குது, இதெல்லாம் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். அதுக்கான மூலக்கூறுகளுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகும், அதுக்காக பயன்படுத்துகிறேன். எல்லாமே இயற்கையான முறையில் பண்ணுறது. இது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை வந்து நமக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு கூடுதலாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்க. இப்போ குளியல் பொடி ஓகேங்க. இப்போ ஃபேஸ் பேக் வந்து நம்ம இது மாதிரி பயன்படுத்துகிறோம்னா எவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃபேஸில் வச்சுருக்கணும், அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா? குளியல் பொடிக்கு வந்து மூலிகைகள் கூடுதலாக சேர்க்கறனால அது நம்ம மேலே தேய்ச்சிருந்து உடனே தண்ணி ஊற்றிடணும். கொஞ்சம் காட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெட்டி வேர் வரலும் இருக்கும், அதை தாண்டி கோரைக்கிழங்கு, சம்பங்கி விதை இதெல்லாம் வந்து நல்லா அந்த மின்ட்டி ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் கூடுதல் நேரம் நம்ம வைக்க கொஞ்சம் தோல் எரிச்சல் நோக்கி கொண்டு போகும். அது மாதிரி ஏன்னா குளியல் பொடியோட இயல்பே அப்படி தான், தேய்ச்சி குளிச்சுட்டு உடனே தண்ணி ஊற்றுறது. ஃபேஸ் பேக்ஸ் அப்படி கிடையாது, மைல்டான இருக்கும். அந்த அதுவும் பூவில் மட்டும்தான் நம்ம ஃபேஸ் பேக் பண்ணுறோம். வெறும் ஆவாரம் பூ பொடியை கொடுக்குறோம், செம்பருத்தி பூ பொடி கொடுக்குறோம், பன்னீர் ரோஜா பொடி கொடுக்குறோம். இது எல்லாமே மெல்லிய பூவோட பொடிகள் தான். அதை நீங்கள் நேரடியாக அப்படியே ஒரு 20 நிமிடம் வரல வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். காட்டாமலாம் எதுவும் இருக்காது. தண்ணியில் இல்லை பன்னீரில் இல்லை பாலில் தானே குழச்சி போட போகிறோம். அப்படி போடும்போது நமக்கு பற்று போல் போட்டிருந்து அது காய்ஞ்சோன்னே கழுவிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பூ எல்லாமே இருக்கு இல்லைங்க, ட்ரையான பூ, இதை வந்து நம்ம வாங்கி எவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க? முறைப்படி நம்ம இது சீல் அடிச்சு தான் கொடுக்குறோம் கண்டெய்னரில். ஈரம் படாமல் பார்த்தோம்னா 1 வருடம் வரலும் நல்லாயிருக்கும். நம்ம லேபிளிங்காக 6 மாதம் பெஸ்ட் டு யூஸ் தான். இதில் எக்ஸ்பைரி அப்படின்னு ஒன்று கிடையாது. பெஸ்ட் டு யூஸுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். அது இந்த காலத்துக்குள்ளே யூஸ் பண்ணால் நல்லது, 6 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணால் இது நல்லது. அதை தாண்டி போக என்னதான் இருந்தாலும் அதை மூலக்கூறுகள் உடைய செய்யும், இன்னும் கொஞ்சம் அதோட தன்மை குறைய தான் செய்யும். என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி வாங்குறது இன்றைக்கி பயன்படுத்துறதோட இன்னொரு நாள் ஆக அதோட தன்மை குறைய தான் செய்யும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே இருக்க மாதிரி நீங்கள் பயன்படுத்தினா 6 மாதம் நல்லாயிருக்கும்.